வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் செம்ம அழகாக இருக்கா செல்லக்குட்டி. வாங்க நண்பர்களே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் ஃபார் யூ அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஹாட்டான ரீல்ஸு காத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கிறது கீர்த்தி சுரேஷ் ரீசெண்டாக வெளியிட்டிருக்க இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் காஸ்டியூமில் சும்மா செல்லக்குட்டி குத்த வச்சு கும்முன்னு இன்னும் போஸ்ட் கொடுத்துருக்கு. அதுவும் சைடு வீலில் பாருங்கள், 2 ஆப்பிளை சூப்பராக எட்டி பார்க்குது. மஞ்சத்தாளி நடுவில் வேறு போய் அந்த உண்டியலுக்குள்ளே விழுந்து கிடக்கு. நீங்களே பாருங்கள் நண்பர்களே, அதுவும் அப்படியே ஆப்பிள் தெரிக்குது. ஃப்ரெஷ்ஷான ஆப்பிள் சூப்பராக இருக்குது. முன்னை விட பின்ன ரொம்ப பெருசாக இருக்குடா யாப்போ அப்படின்ற மாதிரி இருக்குது நண்பர்களே. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரியா வாரியர் கொழுவலு ஆப்பிள் ஸ்நாக்கு காலையிலையும் கிடச்சிருக்கு. உங்களுக்கு கையை அடுத்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம ரசிகர்கள் ஏங்கி காத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து சிவானி நாராயணன், அடடா அந்த ரோஜா பூ இதழை விட இந்த தென் தடவிய அந்த இதழ் சூப்பராக இருக்கே அப்படின்னு ரசிகர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஆஹா, அந்த இதழ் கிடச்சா கடிச்சு உறிஞ்சிருவேன்ல அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க பல ரசிகர்கள். அந்தளவுக்கு செல்லத்தோட பார்வையும் காம பார்வையாக தான் இருக்குது நண்பர்களே. மிருனால் தாகூரோட திறந்த மனசை தான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆமாங்க, அங்கே பாராயப்பா நம்ம மாளவிகா மோகனுக்கே டப்பு கொடுக்குற மாதிரி மேங்கோவை கட்டி மிரட்டி விடுதுறா செல்லக்குட்டி அப்படின்ற மாதிரி இருக்குது. அடுத்து திவ்யா பாரதி சும்மா இல்லைங்க, அப்பப்போ இந்த மாதிரி தலையை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கையை மேலே தூக்கி அக்கில் கட்டி நம்ம ரசிகர்களை அசால்ட் பண்ணி விட்டுறாங்க போங்க. அனன்யா நாகல்லா, இந்த செல்லக்குட்டி தமிழுக்கு எப்படா வரும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் காத்துட்ருக்காங்க. ஏன்னா இந்த செல்லக்குட்டி தெலுங்கில் இப்போ செம்மையாக கிளாமர் காட்ட ஆரம்பிச்சு. நீங்களே பாருங்கள், கொசுவலை மாதிரி ஒரு சேலையை கட்டி கும்முன்னு மேங்கோவை காட்டுறது மட்டும் இல்லாமல் உளுந்தோட உப்பு போயிருக்க மாதிரி தொப்புளை கட்டி ரசிகர்களை சூடு ஏற்றி விட்டுட்டு இருக்கு. ஆமாங்க, நீங்களே பாருங்கள், டஸ்கி பியூட்டியாக செம்ம சூப்பராக இருக்குது செல்லக்குட்டி. இங்கே வந்து அமலாப்பாலுக்கு அசால்ட்டாக டப்பு கொடுக்கும் போல் பாருங்கள். ஆரம்பத்தில் ஹோம்லியாக வர்ற எல்லா ஹீரோயினுமே ஒரு நாள் கிளாமர் காட்டிட்டாண்டா ஆவாங்க அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னான். அடடா, நிறைய ஹீரோயின்ஸ் அப்படி இல்லைடா நண்பா அப்படின்னு சொன்னால், அட இப்போ பாடுறேன் என் செல்லத்தை இருங்க பாய் அப்படின்ற மாதிரி சும்மா முரட்டுத்தனமாக சட்டப்பட்டனை கழட்டி விட்டு கும்முன்னு காட்டிக்கிட்டு இருக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ். அடுத்து நீங்கள் பார்த்துக்கிது எஸ்தரணி. பாபநாசம் படத்தில் குட்டி பண்ண வந்த இந்த சக்குள்ள குட்டி கும்முன்னு இப்படி காட்டிக்கிட்டு இருக்கு. அடடா, ஜம்ப் ஆகும்போது எப்படி ஜம்ப் ஆகுது பாருங்கள். அதுவும் முரட்டு தொடையாக பார்க்குறதா இல்லை முன்னாடி இருக்கிற 2 முயல் குட்டியை பார்க்குறதா அப்படின்னு ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுத்துருக்கு எஸ்தரணி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பூர்ணா செல்லக்குட்டி ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஜட்ஜாக வந்து உட்காந்து பேசும்போது அப்பப்போ கையை தூக்கி தன்னோட கொழுபுல அக்கில் கட்டிடுறா. அக்கில் மட்டுமே எவ்வளோ பெருசாக இருக்கே, அப்போ மற்றதெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கும் அப்படின்னு நம்ம ரசிகர்களை யோசிக்க வச்சிருச்சு. அதுவும் செல்லத்தோட ரியாக்ஷன்ஸு வேறு லெவலில் க்யூட்டாக இருக்குது. வித்யா பாலன், அடடா ஆன்ட்டி ஒரு காலத்தில் சும்மா கும்முன்னு பெருசாக இருந்துச்சு, இப்போ சிக்கன் சிறுத்தைக்குட்டி ஆயிடுச்சு. இருந்தாலும் பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் வேறு லெவல் போங்க. பிரியானத்தோட தொப்புளி சும்மா த்ரிஷாவோட தொப்புளுக்கு டப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் மேங்கோ மாளவிகா மோகனுக்கே டப்பு கொடுக்குற அளவுக்கு சும்மா கும்முன்னு இருக்கே. நந்திதா ஸ்வேதா கும்முன்னு தான் இருக்குது அப்படின்னும் போது கொழுகுல அக்கில் பார்த்து மிரண்டு போயிருக்காங்க ரசிகர்கள். கங்கனா ரணாவத்தோட கிளிகிழிப்பான ஒரு ரீல்ஸ் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள் நண்பர்களே. செல்லத்தோட இந்த பட்டன் எல்லாமே செம்ம சூப்பராக இருக்காடா. அந்த கோல்டன் பட்டன் மட்டுமா நல்லா இருக்குது, கொஞ்சம் ஒத்துப்பாரியா 2 மெகா சைஸ் பட்டனே நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி செல்லக்குட்டி போஸ்ட் கொடுத்துருக்கு. ஸ்ட்ரக்சர் இன்னமும் சும்மா தாறுமாறாக இருக்குது செல்லத்துக்கு, பாருங்கள் நண்பர்களே. அடுத்து நம்ம தமன்னா பாட்டியா, மில்கி பியூட்டி தான். என் கையை தூக்கி ஆடும்போது அடடா இது அந்த அக்கிள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் வெள்ளையாக எவ்வளோ சூப்பராக இருக்குடா யாப்பா அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் இருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது மெர்னாலினி ரவியும் ஒன்றும் கிடையாதுங்க. சும்மா அப்பப்போ இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டு தன்னோட அக்கிளையும் சும்மா பின்னலையும் காட்டியே நம்ம ரசிகர்லாம் மிரட்டி விட்டுக்கிட்டு இருக்கு. தமன்னா அடுத்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரும்போது ஃபுல்லாக கவர் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்து ரசிகர்கள் இயக்கப்படக்கூடாதுன்னு டைட்டாக போட்டு சும்மா வெயிட்டாக காட்டியிருக்கு. தொடாயம்மா பெருசாக இருக்குது. வயிறு ஃப்ளாட்டாக இருந்தாலும் அந்த மேங்கோ சும்மா எடுப்பாக தான் இருக்குது. அதுவும் வயிறில் விழுகிற தொப்புள் குழி இருக்கே வேறு லெவல். பாலிவுட்டுக்கு ஆயிஷா கால்லா, கோலிவுட்டுக்கு நான் இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி சௌத்ரி சும்மா கும்முன்னு மேங்கோ வச்சு முரட்டுத்தனமாக போஸ்ட் கொடுத்துருக்கேன். அப்போ நாங்கள் யார் அப்படின்னு சொல்லி பாலிவுட்டில் முன்னாடி பின்னாடி எல்லாமே எனக்கு பெருசுதாயா அப்படிங்கிற மாதிரி காட்டி கலக்கிக்கிட்டு இருக்கு செல்லக்குட்டிகள். ஐஸ்வர்யா லட்சுமி க்யூட்டான டாகோட போஸ்ட் கொடுத்துருக்கு. ஆனால் அந்த டாகோட நீங்கள் தான் மேடம் க்யூட்டு, அதுவும் அங்கே பாடுறா ஸ்ட்ரக்சரை பாடுறா என் தலைவிக்கு அப்படின்னு சொல்லி மிரண்டு போயிருக்காங்க நம்ம ரசிகர்கள். அதித்தி சங்கரும் தன்னோட அழகான அக்கில் கட்டி நம்ம ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட்டு கொடுத்துருக்காங்க, பாருங்கள் நம்மளுக்கு. ஆனால் நான் யார் அப்போ அப்படின்ற மாதிரி கீர்த்தி சுரேஷ் போகிற ஃபங்க்ஷனுக்கெலாம் செல்ஃபி எடுக்கிறேன்ற பேரில் தன்னோட அந்த கருத்த அக்கில் கட்டியான ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட்டு கொடுத்துருக்காங்க நண்பர்களே. ஃபைனலாக நீங்கள் பார்த்துருக்குது அஞ்சலி. அவங்க ரீசெண்டாக ஒரு படம் ப்ரமோஷனுக்கு அந்த செல்லக்குட்டி பால் தெரிக்கிற அளவுக்கு போஸ்ட் கொடுத்துருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை பை, டாட்டா.